ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் எல்லா ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், இயேசுவே நல்லவர். ஆண்டவர், இந்த புதிய மாதத்திற்குள் எங்களை பிரவேசிக்க வைத்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய தேவாவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில் எங்கள் மத்தியில் எழுந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. பரிசுத்த தூய தேவ ஆவியானவரே எங்கள் மத்தியில் எழுந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். மகிமையின் ஆவியானவரே நீர் எழுந்தருளுவீராக. கிருபையின் ஆவியானவரே நீர் எழுந்தருளுவீராக. அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே வல்லவரே, இப்போ வரவேண்டும் நல்லவரே வல்லவரே. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே வல்லவரே, இப்போ வரவேண்டும் நல்லவரே வல்லவரே, இப்போ வரவேண்டும் நல்லவரே வல்லவரே. ஆம் தகப்பனே, தூய ஆவியானவராக எங்கள் தேற்றலவரே, ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில் எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த மாதமெல்லாம் எங்களை கண்ணின் கருமறை போல பாதுகாத்துக் கொண்டு இந்த புதிய மாதத்தை நாங்கள் காணும்படி எங்களுக்கு கிருபை செய்த கர்த்தருக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய புதிய கிருபை, இரக்கம், தயவு, காருண்யம் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வர வேண்டிய பிள்ளைகளை கத்த துரிதமாய் கூட்டி சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அதிகாலை எல்லா தடைகளை கத்தர் மாற்றி கொடுங்க. ஒரு திறந்த வாசலை கத்தர் நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தத்தை சொல்லும் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் இனிமேல் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயது, நேயமாய் ஸ்தோத்திரிப்போம் என்கிறதான பாடல் உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லா கரங்களை தட்டி துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாடுள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம்.
சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாடுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாடுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கின்றதால் நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்தவனா திரையாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். இந்தவனாந்திரையாத்திரையில் நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் ஆனந்தமே பரமானந்தமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்தவனாந்திரையாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். இந்தவனாந்திரையாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே பரமம் மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம்.
கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். கடந்த மாதங்கள் எல்லாம் நம்மை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து கொண்ட கர்த்தர், அல்லேலூயா. ஆமென். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் காணும்படி கிருபை செய்திருக்கிறார், அல்லேலூயா. இம்மட்டும் நம்மை நடத்தின தேவன் அவர், இனிமேலும் அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார், அல்லேலூயா. அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவேன்கிறான பாடல் உற்சாகமாய் பாடி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். Yes, Jesus. நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவேன். சொல்லுவோமா? செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே. எல்லாரும் சேர்ந்து நன்மை செய்தீரே. ஆவியானவரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பு, சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பு, சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். என்னை இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசிற்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். என்னை உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே. எல்லாரும் சேர்ந்து நன்மை செய்தீரே. ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இரு
இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லா வாய்களை திறந்து ஆமென். ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சொல்லுங்க, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லா வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் இந்த காலை வேளையில நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. 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 புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும். எல்லாம் எழுப்பி நிற்போமா? கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. எல்லா வாய்களும் திறந்து புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வாழ்வின் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்தன் கண்ணீருக்கு பதிலாக
தாரும் தேவ. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்போமா? எல்லா வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புது கிருபை. கேளுங்க எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புது புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய என்னை நிரப்பும், புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயமெடுக்க, சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயமெடுக்க, உறவுகள் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. எல்லாரும் கேட்போமா? புது கிருபை, ஆமென். புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். எல்லா கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி, ஆண்டவரே இந்த புதிய மாதத்துல புதிய புதிய கிருபையினால, உடைய புதிய புதிய இரக்கத்தினால, உங்க தயவினால, உடைய காருண்யத்தினால எங்களை நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. எல்லா வாய்களை திறந்து நல்ல ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே உங்க புதிய கிருபை இந்த மாதம் என்னை நிரப்பட்டும், உங்க கிருபை, உடைய இரக்கம், உடைய தயவு, உடைய பலன்களை நிரப்பட்டும். ஆண்டவரே ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதம் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் உள்ள மாதமாய், ஒரு புதிய துவக்கத்தின் ஆரம்பமாய் எங்களுக்கு அமையட்டும். ஆண்டவரே ஐயா ஸ்தோத்திரம். எல்லா தடைகள் உடைகிற ஒரு மாதமாய் 10 மாதங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரங்கள் பட்ட எல்லா பிரயாசங்களையும் இந்த 11வது மாதத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துவீராக. ஆவியானவரே எங்களை பலப்படுத்துங்க. இந்த 11வது மாதத்தில் நாங்கள் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க, கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இயேசுவே உம்முடைய கிருபையை ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. இந்த காலவேளை உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் பொழிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் பொழிந்தருளப்படுவதாக, உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் பொழிந்தருளப்படுவதாக. ஆவியானவரே உம்முடைய கிருபையை ஊற்றுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து இந்த காலை வேளையில தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்பா உங்க கிருபையை ஊற்றுங்க. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கிருபையை ஊற்றுங்க. தூய தேவாவியானவரே உம்முடைய கிருபையை ஊற்றுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர் 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 நல்லவர். அப்பா நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆண்டவரே அப்பா நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஐயா நீரே பெரியவர், நீரே சிறந்தவர், நீரே மேன்மையுள்ளவர், நீரே மகத்துவமுள்ள ராஜன். ஆண்டவரே எங்கள் ராஜாதி ராஜன், எங்கள் தேவாதி தேவன், எங்கள் கர்த்தாதி கர்த்தரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் எங்கள் இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான நாமத்தை
நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya ஹalleluya. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்குகிற நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். அந்த ஒரு நாமத்தை மட்டுமே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்து எல்லா வாய்களை திறந்து உயர்த்துங்க ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையில உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எழுந்தருளுவீராக ஆவியானவரே. நீர் வல்லமையாய் எழுந்தருளுவீராக ஆவியானவரே. நீர் வல்லமையாய் கிரியை செய்வீராக. பரிசுத்த தூய தேவாவியானவரே நீர் கிரியை செய்வீராக. ஹalleluya ஹalleluya. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. எல்லாரும் சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எல்லோரும் மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். இயேசுவே நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ஆமென். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி. எல்லாரும் சொல்லுவோமா. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். இயேசுவே நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடி
முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். உடன்படிக்கையின் தேவன் உம்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் ஆமென் உம்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, ஏசாயா நிறைவேற்றி முடி. மறவாமல் நினைப்பவரே, ஏசாயா நிறைவேற்றி. ஆமென். எல்லாரும் சேர்ந்து மறுபடியுமாக மறவாம் நினைப்பவரே, ஏசாயா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். இயேசுவே நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பீர். சொன்னதை செய்து ஆமென் நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நீனை எல்லா கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? நிறைவேற்றி மூடி. எல்லா ஆண்டவரை நம்பினவர்களாய் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து சொல்லுங்க. ஓ கண்டிப்பாய் கர்த்தர் உங்களை நினைவு கூற அவர் வல்லவராய் இருக்கிறார். நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் மறவாமல் நினைப்ப ஏசாயா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். எல்லாரும் சேர்ந்து நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, ஏசாயா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆண்டவரே மறவாமல் நினைப்பவரே, ஏசாயா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். இயேசுவே நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். இயேசுராஜா நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை
இந்த காலை வேளையில கர்த்தர் அவருடைய வாக்குகளை நமக்காக அவர் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேலருடைய கூக்குரலை கேட்டு ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றின கர்த்தர். நினைத்த கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய வாக்குத்தத்தங்களை அவர் நினைவு கூற வல்லவராய் இருக்கிறார். ஆவியானவரே உமக்கு துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்துல எங்களை நீர் நினைவு கூற வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துல நம்முடைய வாக்குகளை எங்களுக்காக நினைவு கூற நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆவியானவரே நினைவு கூற வல்லவராய் இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை நினைவு கூற வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களை நினைவு கூற நீர் வல்லவர், எங்களை நினைவு கூற நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் நீர் எங்களை நினைவு கூற நீர் வல்லவராய் இருக்கிறீர். என் தேவன் நீர் எங்களை நினைவு கூற வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஜீசஸ், நன்றி தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே எங்களை பிரவேசிக்க வைத்த கர்த்தருக்கு கோடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் தேவ ஆசீர்வாதம் எங்களுடைய சிரசின் மேல தங்கி இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்க கேட்போம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் அப்படி அமருவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆக்சுவலா இன்றைக்கு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். வரலையோ சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய முற்பிதாக்களில் ஒரு தகப்பனாகிய யாக்கோப்பு, அவர் ஈசாக்கு தன் தகப்பன் வீட்டை விட்டு அவர் கடந்து செல்லும் பொழுது வனாந்திரத்திலே தேவன் அவருக்கு தரிசனமாகிறார். அல்லேலூயா. அதாவது யாக்கோப்பு எந்த சூழ்நிலையில அங்கிருந்து போறார் அப்படின்னா, அவருடைய கரத்துல ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, வெறும் கோலும் கையுமாக யாக்கோப்பு பிழைக்க சொல்லுகிறாராம். அல்லேலூயா. எப்படி போனாராமா? கையில வெறும் கோல் மட்டும்தான் இருக்கு. அல்லேலூயா. கோலும் வெறும் கையும் தான் இருக்குது. இதை ரெண்டையும் வச்சுக்கிட்டு எங்க போறாரு? நான் பிழைக்கும்படி அவர் போகிறார். என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியாது, ஏது நடக்க போகுதுன்னு தெரியாது, எங்க போய் என்ன செய்ய போறேன்னு தெரியாது. ஒண்ணு மட்டும் சொல்லிட்டாங்க, அம்மா பத்தான் ஆறாமல இருக்கிற மாமா வீட்டுக்கு போன் மட்டும் சொல்லிட்டாரு. அங்க போய் என்ன வேலை செய்ய போறோம், என்ன சாப்பிட போறோம், எங்க தங்க போறோம், எங்க தூங்க போறோம், என்ன ஒண்ணும் தெரியல. ஆனா அப்பா வீட்டுல ராஜாவா இருந்தார். அப்பா வீட்டுல எப்படி ராஜா? ஏன்னா ஆபிரகாம் செல்வ சீமான், அவருடைய ஒரே மகன் ஈசாக்கு, அவரும் நல்ல ஐஸ்வர்யவான். அவருடைய 2 மகன்கள், ஒரு மகன் தான் யாக்கோப்பு. அல்லேலூயா. அது வீட்டிலேயே இருந்து வளர்க்கப்படுகிறதான மகன். அல்லேலூயா. அவன் வீட்டிலேயே வளர்க்கப்படுகிறான். அவன் குடும்ப சம்சாரி. அவனுடைய அண்ணன் ஏசா, அவன் வன சம்சாரி. அவன் காட்டுல தான் வளருவான், இவன் வீட்டுல வளருவான். சோ வீட்டிலேயே தன்னுடைய தாய் தகப்பனுடைய அண்டையிலேயே வளர்ந்து வந்த மகன். என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியல. காலத்தின் சூழ்நிலை, தேவ திட்டம் அந்த இடத்திலிருந்து யாக்கோப்பை வேரோடு இடம் மாற்றுகிறது. அல்லேலூயா. அப்படி செல்லும் பொழுது தன்னுடைய சொத்து, பத்து, ஆஸ்தி, அந்தஸ்து, ஐஸ்வர்யம், தன்னிடத்திலிருந்த எல்லா புகழ், எல்லா காரியங்களையும் விட்டுட்டு வெறும் கையும் ஒரே ஒரு கோலை எடுத்துட்டு கிளம்பி போகிறார். அல்லேலூயா. அதாவது கரத்துல ஒன்றுமே இல்லை, என்ன செய்வதென்றே தெரியல.
ஒரே குழப்பத்தோடு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிறார். போகிற வழியில இரவு நேரமாகிறது. அந்த நேரத்துல வனாந்திரத்துல அவர் படுக்கிறார். வனாந்திரம் சுத்தி ஒண்ணும் இல்லை, ஒரு மரம் மட்டும் ஒண்ணும் இல்லை, ஒரு கல்லை மட்டும் தலைக்கு எடுத்து வச்சு சாஞ்சு அப்படியே படுத்துட்டார். தலைக்கு கல்லை வச்சுட்டு அவர் பாட்டுக்கு படுத்து தூங்குறார். அநேக கேள்விகளோடு அப்படியே படுத்து தூங்குற நேரத்துலதான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். அல்லேலூயா. கர்த்தர் யாக்கோப்புக்கு தரிசனமாகிறார். அவர் சொன்ன அநேக வார்த்தைகளில ஒரு வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. யாக்கோப்பை கர்த்தர் கடைசி வரைக்கும் கரம் பிடித்திருந்தார். போன இடத்துல பாத்துட்டீங்கன்னா எத்தனையோ ஏமாற்று காரியங்கள் நடக்கிறது, எத்தனையோ துரோக காரியங்கள் நடக்கிறது. யாக்கோப்பை எவ்வளவு ஏமாத்த முடியுமோ அவ்வளவு ஏமாத்துறாரு அவங்க மாமா. ஆனா பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன பண்ணல மாட்டேன், கைவிட மாட்டேன். நம்முடைய வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் வரலாம், தோல்விகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், சுகவீனங்கள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், நம்பிக்கை துரோகங்கள் வரலாம், விரோதங்கள் வரலாம், பகைகள் வரலாம். ஆனா இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கர்த்தர் நம்மள கைவிட்டுட்டாரு அப்படின்னு மட்டும் நினைக்க கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் கைவிடுகிறதே கிடையாது. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் நம்மை கர்த்தர் நிலையாய் நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறார். பாத்தீங்களா, அதுதான் கர்த்தர். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார். அவனுடைய மாமா லாபான் இடத்துல அவன் தப்பித்து வரும் பொழுது அவன் சொல்லுகிறான், திரும்பி அவங்க மாமா வந்துருன்னு, நீ பண்ணின எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் என் கூட இருந்தனாலதான் நான் தப்பிச்சுக்கிட்டேன். கர்த்தர் மட்டும் என் கூட இல்லைன்னா நீ என்ன பண்ணிருப்பேனைய, எப்பவோ நீ என்னை முடிச்சிருப்ப அப்படின்னு சொல்ற. அப்போ அந்த இடத்துல ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை யாக்கோப்பு உணர்கிறான். சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்ன பண்ண மாட்டாராமா, கைவிடுவதில்லை என்கிற அந்த வாக்கு தத்தத்தை அவன் உணர்ந்தவனாய் இருக்கிறான். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் 15ல, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். எங்க போறேன்னு தெரியல, ஆனா கர்த்தர் நம்பிக்கை கொடுக்கிறார். நீ எங்க போனாலும் நான் கூட இருப்பேன். நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் உன்னை காத்து. அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் நம்மை பாதுகாத்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் உங்களோட இருப்பார். இரண்டாவது, உங்களை நீங்க போகிற இடத்துல எல்லாம் உங்களை என்ன பண்ணுவார், காப்பார். முதலாவது, கர்த்தர் உங்களோட இருந்து, கர்த்தர் நம்ம கூட முதல் இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட். கர்த்தர் நம்ம கூட இருந்துட்டார்னா நம்ம எங்க போனாலும் எங்க வந்தாலும் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்ம கூட நம்ம என்ன பண்ணிடுவாரு, வழி நடத்தி விடுவார். அதனால ஃபர்ஸ்ட் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? பிரச்சனைகளை வச்சு, உங்களுக்கு நடக்கிற துயரங்கள் துக்கங்களை வச்சு சொல்லக்கூடாது கர்த்தர் என் கூட இல்லைன்னு. எல்லாம் இருக்கும், ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்ம என்ன பண்ணுவாரு, எல்லாவற்றிற்கும் விலக்கி பாதுகாத்து நடத்துவார். அல்லேலூயா. நான் உன்னோடே இருந்து, கர்த்தர் நம்ம கூட தான் இருப்பார். இருந்து என்ன செய்வார், நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து. அல்லேலூயா. இரண்டாவது நம்மளை காத்து, மூன்றாவது இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்து நீ ஓடி போறியோ, எந்த இடத்துல இருந்து நீ பிழைக்க வழி இல்லைன்னு சொல்லி போறியோ, அந்த இடத்துக்கு மறுபடியும் நான் உன்னை என்ன பண்ணுவேன், உன்னுடைய சேம் ஸ்டேட்டஸுக்கு உன்னை திரும்பி நான் என்ன பண்ணுவேன், வர பண்ணுவேன். ஆனா திரும்பி வரும் பொழுது நீ உன்னுடைய சொந்த காலில் நிற்ப. ஒரு அல்லையா சொல்லுவோமா, இதுவரைக்கும் உங்க அப்பாவுடைய காசு பணத்துல இருந்த, ஆனா திரும்பி வரும்போது நீ எப்படி இருப்ப, நீ உன்னுடைய சொந்த காலில உங்க அப்பாவை போல நீயும் ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தின் மகனாய் வந்து நிற்ப. ஒரு அல்லையா சொல்லுவோமா. ஏசா யாக்கோப்பு 2 பேரும் மீட் பண்ணும்போது யாக்கோப்பு சொல்றாரு, என்னிடத்துல திரளான ஆஸ்திகள் இருக்குது அப்படிங்கிறார். அல்லேலூயா. 2 பரிவாரங்களோட திரும்பி வராரு. திரும்பி வரும்போது எப்படி வராரு, 2 பரிவாரங்களோட திரும்பி வருகிறார். அதுல ஒன்ன யாரு கொடுக்க பாக்குறாரு, ஏசாக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க பாக்குறாரு. இப்ப ஏசா சொல்றாரு, என்னிடத்துலயும் நிறைய திரளான ஆசீர்வாதங்கள் இருக்கு. அப்ப யாக்கோப்பு சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நிறைய திரளான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. திரும்பி வரும் பொழுது வெறும் கோலும் கையுமாய் கடந்து சென்ற யாக்கோப்பு திரும்பி வரும் பொழுது 2 பரிவாரங்கள் நிறைய ஆசீர்வாதத்தை கையில் எடுத்துட்டு வரார். அவர் வரும் பொழுது பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஏதோ ஒரு பெரிய படம் வர மாதிரி வருது ஆசீர்வாதம். அல்லேலூயா.
அவ்வளவு நிறைந்த ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் அந்த தேசத்திற்கு யாக்கோபை திரும்பி வர செய்தார். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரு? நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை என்ன பண்ணுவேன்? திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. அதே மாதிரி கர்த்தர் அவனை திரும்பி வர பண்ணுகிறார். ஆனா வெறும் கோலும் கையுமா போன மாதிரி இல்ல. திரும்பி வரும் பொழுது 2 பரிவாரங்கள் நிறைய ஆசீர்வாதத்தோடு திரும்பி வர செய்தார். வரலையோ சொல்லுவோமா? அவன் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஆசீர்வாதத்தை யாக்கோப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையில் அவன் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாக்கோப்புக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. மேல நீங்க வீட்டுல போய் இந்த வசனங்களை வாசிச்சு பாருங்க, சரிங்களா? 12வது வசனத்திலிருந்து என்னென்னலாம் சொன்னாருன்னு நம்ம நாளைக்கு செய்தியில நம்ம அதை பார்ப்போம். 12வது வசனத்திலிருந்து கர்த்தர் என்னென்னலாம் யாக்கோப்புக்கு சொன்னாரோ எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். அல்லேலூயா. யாக்கோப்புக்கு கர்த்தர் சொன்னதுல ஒரு சின்ன வார்த்தை கூட என்ன பண்ணல, விட்டு போகவே இல்லை. அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். யாக்கோப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார், உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு அதே தேவன் உங்களுக்கு என்ன சொன்னாரோ, இல்ல உங்களுக்கு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிடுவது கிடையாது. ஒரு சொல்லுவோமா? நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற என்ன பிரச்சனைகள், போராட்டங்களா இருந்தாலும், கைவிடப்படுகிற சூழ்நிலைகள் தெரியலாம், ஆனா கர்த்தர் கைவிடவே மாட்டார். எல்லாவற்றிலும் கரம் பிடித்து கடைசி வரையிலும் நம்மை கரம் பிடித்து கரை சேர்க்கிற ஒரே தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் கை விடுறாரு அப்படின்னா அவரோட சேர்த்துக்க போறாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அல்லேலூயா. எப்ப அவர் கை நம்மை விட்டு விடுகிறதோ அப்பொழுது அவர் நம்மை மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. பாத்துட்டீங்கன்னா இப்ப 2 நண்பர்கள் பேசுறாங்க, திடீர்னு பாக்குறாங்க 2 நண்பர்கள் அப்படின்னா டக்குன்னு கையை ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க, ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, கையை விட்டுட்டு கட்டி பிடிச்சுக்குவாங்க. அல்லேலூயா. ரொம்ப நாள் நீண்ட நண்பர்கள் திடீர்னு பார்க்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கையை பிடிப்பாங்க, பாசம் அதிகமாகும், டக்குன்னு கையை விடல, அரவணைக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற கர்த்தராய் இருக்கிறார். அப்ப சொன்னதை செய்யும் அளவும் அவர் ஒரு நாள் நம்மை கைவிடுவதில்லை. இந்த நவம்பர் மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு சொன்ன சகல வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களுக்கும் கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கைவிட்டுட்டாரோ என்கிற எண்ணம் ஒருவேளை உங்களுக்கு இருந்தால் அதை அடியோடு அழித்து விடுங்கள், அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இந்த வாக்குத்தத்தம் யாக்கோப்பு ஆதியாகமம் 28:15 பிரகாரம் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நம்ம எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? அந்த வாக்குத்தத்தத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். எல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தின் மேல கரங்களை வையுங்க. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 அப்பா. ஆதியாகமம் 28:15 நீர் சொன்னபடியே, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே அப்பா, இந்த வாக்குத்தத்தமானது இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை 30, 60, 100 வளர்ந்தர கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் தேவன் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. என் தேவன் கொடுத்த இந்த நல்ல வாக்கு தத்தத்திற்காக நன்றி. என் தேவன் கொடுத்த இந்த நல்ல வாக்கு தத்தத்திற்காக நன்றி தகப்பனே. இந்த வாக்கு தத்தத்தை கொண்டு ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்துவீராக. கடந்த 10 மாதங்களும் பிள்ளைகள் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த 11வது மாதத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதியுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து போதகரவர்கள் நம்மை ஆசீர்வதித்து ஜெபித்து முடிப்பார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர், நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல புதிய மாதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நவம்பர் மாதம் ஆண்டவர் 1ஆம் தேதி நீங்க காண செய்தீர், அதுக்காக நன்றி.
போன மாதத்தை ஆண்டவரை ஆரம்பித்தவர்கள் இந்த மாதத்தை காணவில்லை. இருந்தாலும் உடைய விலையேறப்பட்ட இரக்கத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் அன்பினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு நல்ல ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, தேவைகளை சந்தித்து, குறைவுகளை நிறைவாக்கி, போக்கில் வரத்தில் பாதுகாத்து நீர் இம்மட்டுமாக ஆண்டவர் எங்களை வழிநடத்தி வருகிறீர். அதுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே புதிய புதிய நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், விடுதலை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீங்கள் கொடுக்க போறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே 1ஆம் தேதியில் ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் உண்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகம் பூரா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீங்க அற்புதங்களை செய்ய வேண்டும், அதிசயங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே பிள்ளைகளெல்லாம் வாழாக்காமல் தலையாக்கிருங்க, கீழாக்காமல் மேலாக்கிருங்க. அப்பந்தண்ணி ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்க, மென்மேல உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. சகல ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க வழி நடத்த போறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆண்டவரே முகங்களை பிரகாசிக்க பண்ண போறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் ஆண்டு நீங்க கொடுக்கப்பட்டிருக்க இந்த வாக்கு தத்தம் ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது அப்படியே நிறைவேற போறபடியால் நமக்கு நன்றி ஆண்டவரே. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீங்க சொன்ன காரியத்தை அப்படியே நிறைவேற்ற போறீங்க. அதுக்கு நன்றி. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வராத பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து பரம்பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், ஆசீர்வாதம் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இருப்பதாக. ஆமென்.